குருபியோ நம ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5 மங்களாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 54 ஆரம்பிக்கிறது. பூதேசனாகிய பரமேஸ்வரனுக்கே மகாதேவன் என்று பெயர். தேவர்களிலெல்லாம் பெரியவர் அவர். தன்னுடைய 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை சுப்பிரமணிய சுவாமியை தேவசேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக நியமித்தார். பூதப்படைகளை 2ஆக பிரித்து ஒரு கணத்தின் அதிபதியாக கணபதியை வைத்தார். பூதகணாதி செய்விதம் என்று அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். பூதகணங்களிலே இன்னொரு பகுதிக்கு ஐயப்ப சாஸ்தாவை அதிபதியாக நியமித்தார். மலையாள தேசத்தில் ஐயப்பனை பூதநாதன் என்றும் சொல்வார்கள். எளிதில் அடங்காத பூதப்படைகளை அடக்கி வைப்பது சாஸ்தாவுக்கு பெருமை தருகிற விஷயம்தான். உக்ர குணமுடைய க்ஷுத்ர அதாவது சில்லுண்டி தேவதைகள் ஊருக்குள் போய் உத்பாதம் விளைவிக்காதபடி அவற்றை அடக்கி தம்மிடம் வைத்துக்கொண்டு கிராம எல்லையில் காவல் தெய்வமாக உள்ள சாஸ்தா பெருமிதப்பட வேண்டிய லோகோபகாரம்தான் செய்கிறார். ஆனால் சிவ சம்பந்தமான விஷயங்களில் தாதாச்சாரியாருக்கு அபிப்பிராயம் இல்லாததால் இதுதான் சாஸ்தா தீர்க்க சிந்தனையில் முக்கில் விரலை வைத்திருப்பது காரணம் என்று ஸ்லோகம் பண்ணி முடித்துவிட்டார். மிகவும் உயர்வுக்கு காரணமான நான் விஷ்ணுபுத்திரனாயிருந்து பிரம்மாவுக்கு சமானமாயிருந்தும் தேவ சமூகத்தினால் போற்றப்படுபவனாக இருந்தும் கூட பூதத் தலைவனின் சூதனாகவும் இருக்க நேர்ந்து விட்டதால் எப்பொழுதும் பூதகணங்களால் சூழப்பட்டவனாக இருக்கிறேனே என்று ஏதைர் பூதை விரதக என்ற சோலகத்தில் வருவதற்கு இந்த பூதங்களால் சூழப்பட்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். இப்படி இருக்கும்படி ஆகிவிட்டதே என்றுதான் சாஸ்தா மூக்கிலே விரலை வைத்துக்கொண்டு விசாரத்துடன் சிந்திக்கிறார். சிந்தைய தீக சாஸ்தா என்று தாதாச்சாரியார் முடித்துவிட்டார். ஆனால் சாஸ்தா பிம்பம் அதை கேட்டு மூக்கின் மேல் வைத்திருந்த விரலை எடுத்து விடவில்லை. ஏனென்றால் நாம் ஆலோசனை பண்ணி புரிந்து கொண்ட மாதிரி பூதங்கள் சூழ காவல் தெய்வமாக இருந்து கொண்டு ஒரு கிராமத்தை காப்பாற்றி கொடுப்பது சாஸ்தாவின் பெருமைக்குத்தான் காரணமே தவிர விசார யோசனைக்கு காரணமாகாது. சாஸ்தா விக்கிரகம் தாதாச்சாரியார் சொன்ன காரணத்துக்கு விரலை எடுக்காமல் இருந்தவுடன் ராஜா அப்பைய தீட்சிதரை பார்த்தார். அவருக்கு காரணம் ஸ்புரித்தது. உடனே ஸ்லோக ரூபமாக அதை தெரிவித்தார். தாதாச்சாரியார் சொன்ன மாதிரியே இவரும் சாஸ்தாவின் வச்சனமாகவே ஆரம்பித்து சொன்னார். அம்பேதி கௌரியும் அகம் ஆஹ்வயாமி பத்யன்ய பிதுர் மாதர ஏவ சர்வாக கதம் து லக்ஷ்மீம் இது சிந்தயந்தம் சாஸ்தாரம் ஈடே சகலார்த்த சித்தியை. சாஸ்தா விசாரப்பட்டு கொண்டு இதென்னடா இதற்கு வழி காண முடியாமல் இருக்கிறதே என்று மூக்கில் விரலை வைத்து யோசித்துக் கொண்டு என்று என்ன சொன்னதாக தீட்சிதர் சொல்கிறார். கௌரியான சிவபத்னியை நான் அம்மா என்று கூப்பிடுகிறேன். அம்பேதி அம்பா இதி அம்மா என்று ஆஹ்வயாமி அழைக்கிறேன். விஷ்ணு போட்டுக்கொண்ட மோகினி ரூபம்தான் வாஸ்தவத்தில் என்னை பெற்றெடுத்த தாயாரானாலும் தகப்பனாருக்கு எத்தனை பத்னிகள் இருந்தாலும் அத்தனை பேரும் மாத்திருஸ்தானம் என்பதால் என் தகப்பனாராய ஈஸ்வரனுக்கு பத்னியான பராசக்தியும் நான் தாயாராக கொள்கிறேன். விக்னேஸ்வரர் இப்படித்தானே கங்கையை தாயாராக கருதினார். ஈஸ்வரனை அப்பாவாகவும் மகாவிஷ்ணுவை அம்மாவாகவும் கொண்ட எனக்கு பராசக்தி என்ன உறவுமை என்று யோசித்து குழம்ப வேண்டிய அவசியமில்லை. பத்னிய பிதுர் மாதா ஏவ சர்வா, பிதாவின் பத்னிகள் எல்லோருமே தாயார்கள் தான். அதனால் பராசக்தியிடம் அம்மா என்று உறவு பாராட்டுகிறேன். அம்பேதி கௌரியும் அகம் ஆஹ்வயாமி. ஆனால் என்ன உறவு முறை சொல்வது என்று புரியாமல் யோசித்து குழம்பும்படியாக இன்னொன்று இருக்கிறது. அது என்ன? யாருக்கு உறவு முறை வகுத்து கூற முடியவில்லை? லக்ஷ்மிக்குத்தான். லக்ஷ்மியை எப்படி அழைப்பேன்? கதம்னு லக்ஷ்மி. இதான் சாஸ்தாவின் விசாரம். மூக்கில் விரலை வைத்துக்கொண்டு இதற்கு எப்படியடா ஆன்சர் கண்டுபிடிப்பது என்று அவர் யோசிப்பது எதற்கென்றால் தாம் லக்ஷ்மியை என்ன உறவு முறை சொல்லி கூப்பிடுவது என்பது புரியாததால் தான். நமக்கும் புரியத்தான் தானே இல்லை. ஏன்? லக்ஷ்மி யார்? விஷ்ணுவின் பத்னி. மகாவிஷ்ணு யார்? அவர் சாஸ்தாவுக்கு என்ன ஆகணும்? அம்மா ஆகணும். சாட்சாத் மகாவிஷ்ணுதான் மோகினியாக பரமேஸ்வரனிடத்தில் இவரை பெற்றார். அதனால்தானே இவருக்கு அரிகர புத்திரன் என்ற பெயர். சரி, அப்படியானால் லக்ஷ்மி இவருக்கு என்ன ஆகணும்? அம்மாவின் பத்னி ஆகணும். வேடிக்கை என்றேனே அது இதுதான். அப்பாவின் பத்னி, சித்தப்பாவின் பத்னி, மாமாவின் பத்னி, அண்ணாவின் பத்னி என்றெல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்களை அம்மா, சித்தி, மாமி, மன்னி என்று வைத்து என்பது போல உறவு சொல்லி கூப்பிடுகிறோம். அம்மாவின் பத்னி என்று எங்கேயாவது யாருக்காவது ஒரு உறவு கேள்விப்பட்டதுண்டா?
இந்த சாஸ்தா ஒருத்தருக்குத்தான் இப்படி உலகத்திலேயே இல்லாத விசித்திரமாக அம்மாவுக்கு பத்னி என்று லக்ஷ்மி இருக்கிறாள். அவளை இவர் என்ன உறவு சொல்லி கூப்பிடுவார்? கதம் து லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னவென்று கூப்பிடுவேன் என்று நூ போட்டால் சந்தேகக்குறி. இது சிந்தயந்தம் சாஸ்தாரம் என்றிப்படி விசாரப்பட்டு கொண்டிருக்கிற ஐயப்ப சாஸ்தாவை ஈடே போற்றி வழிபடுகிறேன். சகலார்த்த சித்தியை சாஸ்தாரம் ஈடே என்று முன்பின்னாக சேர்த்து அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான புருஷார்த்தங்களும் சித்திப்பதற்காக சாஸ்தாவை போற்றி வழிபடுகிறேன் என்று தீட்சிதர் முடித்தார். பிள்ளையார் சமாச்சாரத்தில் ஏகமாக ஐயப்பனை இழுத்து விட்டோமே என்று பார்த்தால் எல்லாம் அதற்கும் இதற்கும் ரொம்ப சம்பந்தம்தான் என்று சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி பிள்ளையார் ஸ்லோகத்தில் சர்வார்த்த பிரதிபாதன சதுரராக அவரை சொல்லியிருக்கிறது என்றால், இங்கே சாஸ்தாவை சகலார்த்த சித்தி தருபவராக சொல்லி இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு இருக்கிறது. சாஸ்தா ஸ்லோகத்தை பண்ணினவருடைய வம்சத்தில் வந்தவர்தான் பிள்ளையார் ஸ்லோகத்தை பண்ணினவர். தீட்சிதர் ஸ்லோகத்தில் தெய்வபேதம், அது உசத்தி, இது தாழ்த்தி என்ற அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லை. அம்பாளையும் லக்ஷ்மியும் ஒருபோல சொல்லியிருக்கிறார். அதோடு தீட்சிதர் ஸ்லோகத்தில் புத்தியை மட்டும் காட்டாமல் பக்தியையும் காட்டி சகலார்த்த சித்திக்காக சாஸ்தாவை வழிபடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எதற்காக மூக்கில் விரலை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் தெரியாத போது சகல அர்த்தமும் சித்திப்பதற்காக அவரையே வேண்டிக் கொள்வதாக சொல்வது அவர் கிருபை இருந்தாலொழிய அவரை பற்றிய ரகசியத்தை நம் புத்தி சாதுரியத்தால் மட்டும் கண்டுபிடித்து விட முடியாது என்பதையும் பணிவோடு உணர்த்துகிறது. இதெல்லாவற்றுக்கும் மேலாக தீட்சிதர் காட்டியிருக்கிற காரணம்தானே நிஜமாகவே எந்த மேதையாலும் கண்டுபிடிக்க முடியாத புதிராக இருக்கிறது. அம்மாவுடைய பத்னி என்பது என்ன உறவு என்று எத்தனை யோசித்து பார்த்தாலும் பதில் கிடைக்குமா? வாஸ்தவத்திலும் இடையில்லாத இந்த கேள்வி சாஸ்தாவுக்கு எழும்பித்தான் அவர் ஒரே விசாரமாக யோசித்துக் கொண்டு மூக்கிலே விரலுடன் ஸ்தபதிக்கு காட்சி கொடுத்து ஸ்தபதி அப்படியே சிலையை அடித்திருந்தார். ஆகையால் இப்பொழுது தீட்சிதர் அந்த உண்மை காரணத்தை கண்டுபிடித்து சொன்னாரோ இல்லையோ, பிம்பம் மூக்கின் மேல் இருந்த விரலை எடுத்துவிட்டு எல்லா ஆலய சாஸ்தா மூர்த்திகளும் இருக்கிற மாதிரி கையை வைத்துக் கொண்டு விட்டது. ஒரு விக்கிரகம் ஸ்லோகம் கேட்டு மூக்கில் விரலை எடுத்தது என்றால் குடியிருந்தவர்கள் எல்லாம் இப்படியும் ஒரு அதிசயம் உண்டோ என்று மூக்கின் மேல் விரலை வைத்துக் கொண்டிருப்பார்கள். துவைமாதரர் என்ற பிள்ளையாரை சொல்லி போக அவரை ஒரு சகோதரர் ஷான்மாதராக இருப்பது நினைவு வந்து, அப்படியே இன்னொரு சகோதரரான சாஸ்தாவுக்கு மாதாவின் பத்னி என்ற உறவு இருந்ததில் கொண்டு விட்டுவிட்டது. பரமேஸ்வரன் மூத்த புத்திரரை நினைக்கும் போது 3 பிள்ளைகளுமே ஸ்மரிக்க நேர்ந்தது விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.